ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோஷியல் டிஸ்கனெக்ட் லோன்லினஸ். சோஷியல் டிஸ்கனெக்ட் லோன்லினஸ்னால் என்ன? சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு ஆளை வெறுக்கிறது, அதுதான் சோஷியல் டிஸ்கனெக்ட் லோன்லினஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. பைபிளில் முக்கியமான ஒரு ஆள் ஜெரேமியா. எரேமியாவை எப்படி வெறுத்தாங்க அப்படின்னா, அவர் ஆண்டவருடைய வார்த்தையை தான் சொன்னார், அதில் தப்பே கிடையாது, நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் இப்படி இருங்க, அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் தான் பண்ணுறார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார். ஆனால் அது கூட யாருக்கும் பிடிக்காம எல்லாரும் அவரை வெறுத்தாங்க. வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா எரேமியா 20வது அதிகாரம் 2:9 வசனம், 2 வசனம் மட்டும் எடுத்துக்கலாம். அதில் பஸ்கூர் அப்படிங்கிற ஒரு ஆள் எரேமியாவை அடித்து ஜெயிலில் தூக்கி போடுறாரு. எதனால? அவர் ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுக்கு ஷேர் பண்ணனால நீ பண்ணக்கூடாது அப்படின்னு வான் பண்ணுறாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன், ஏசப்பா சொல்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்லணும். அவங்க உடனே இவரை அடித்து காயப்படுத்தி இவரை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. ஸோ நம்மெல்லாம் மனசளவில் ஹர்ட் ஆகிருப்போம். ஆனால் இவர் எப்படின்னா மனசளவுலேயும் ஹர்ட் ஆகி ஃபிசிக்கலாகவும் ஹர்ட் ஆகிருக்கார். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பாவம் தெரியுமா? எவ்வளோ அவங்க ஹர்ட் ஆகிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஐயோ நமக்குன்னு யாரும் இல்லை. ஏன்னா இவருக்கு குடும்பமும் கிடையாது, ஏசப்பா இவரை மேரேஜும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவர் தனியாக தான் இருந்தார், இவருக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் ரொம்ப மனசொடைஞ்சு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு இவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறார். 9வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன் அப்படின்னு. அவர் அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிறேன். இனிமேல் நான் ஏசப்பாவுடைய வார்த்தையை பேசவே மாட்டேன், அதனால தானே நான் இவ்வளோ ஹர்ட் ஆகிறேன், ஸோ இனிமேல் நான் பேச போகிறது இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அவர் சொல்கிறார், ஆனாலும் வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது அப்படின்னு. ஸோ இவர் என்னதான் நான் ஏசப்பாவை பற்றி பேச மாட்டேன், ஏசப்பா வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், அவரை நான் இனிமேல் நான் யோசிக்கவே போகிறதில்லை அப்படின்னு சொன்னாலும் அடுத்த நிமிஷம் அவர் சொல்கிறாரு, ஏசப்பாவோட வார்த்தை என்னோட எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல இருக்குது, அது என் இருதயத்தில் இருக்குது, பற்றி எரிகிற அக்கினி போல இருக்குது, அணையவே அணையாது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவரை எல்லாரும் ஹர்ட் பண்ணாங்க, சுற்றி இருக்க எல்லாரும் காயப்படுத்தினாங்க. அவருக்கு நீ குடும்பம் கூட கிடையாது, ரொம்ப தனிமையில் இருந்தார், ஃபிசிக்கலாக அவர் ஹர்ட் ஆனார். எல்லாம் இருந்தும் கூட அவர் கூட என்ன இருந்ததுன்னா ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது. இவ்வளோ நாள் அவர் ஆண்டவருக்காக வேலை செஞ்சார் இல்லையா, அந்த வேலைக்கான பலன் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாங்க. இப்போ அதே வார்த்தை என்ன பண்ணுது, இவருக்கு ஒரு பலனா இவருக்குள்ளே இருக்குது. இவருக்கு சோர்ந்து போய் நான் ஏசப்பா வார்த்தையை பேச மாட்டேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை இவருக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ இவர் இப்போ அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூஸாக ஆண்டவருடைய வார்த்தையை பேச தான் செய்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு அதிகாரங்கள்லாம் பார்த்தோன்னா திருப்பி அவர் பேசுவார். காரணம் என்ன, எப்படி அது நடந்தது? எல்லாம் ஹர்ட் பண்ணுறாங்க, ஆனாலும் இவர் பேசுகிறாருல்ல, அது எப்படின்னா ஆண்டவர் இவர் கூட பேசியிருக்கிறார், இவர் கூட பேசி இவருக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கிறார். அதனால